இவங்க பேச்செல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் செயல்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பிளான் போடுறாங்க. ஸோ மாடர்ன் சினிமா டீம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக வந்து இன்னொரு பிளான் வந்து போடுறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து சாண்ட்ராலாம் வந்து செம கடுப்பாக இருக்காங்க. நேற்று நைட் எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் வந்து எப்படியும் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலையில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதனால் அதை இப்போ பகல் எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக யோசித்து அதை வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து பாசிபிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது சாண்ட்ரா, ரம்யா அவங்க மட்டும் தான் வந்து கொஞ்சமாக முழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கமருதீன், விஜய் பார்வதி இவங்கெல்லாம் வந்து அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சாண்ட்ரா வந்து செம்மையாக காண்டாகி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வந்து ரெடியாக இருக்கேன், உங்களை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இது அவ்வளோ பிளான் பண்ணி யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க சமகாண்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து டீம் மீட்டிங் போட்டு இப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அந்த ஒரு நெக்லஸை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து நேற்று அவங்க பண்ண அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ இவங்க வந்து ட்ரை பண்ண போகிறாங்களாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தலையாக வந்து கடைசியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரம்யா வந்து எல்லாத்தையும் உள்ளே அமிச்சிட்டு கடைசியாக வர போகிறாங்களாம். ஸோ அந்த டோரை வந்து அவங்க டீமில் இருக்கவங்கெல்லாம் அவங்க எல்லோரும் உள்ளே வந்த உடனே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஓடி வந்து 10 செகண்டில் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து திவ்யா வந்து அவங்க போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியும் வந்து இன்றைக்கி ஏதாவது டாஸ்க் ஆக்டிவிட்டி ரூமில் நடக்கும்போது எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க யார் ஓடினாலும் அவங்க பின்னாடியே வந்து ஓடி வந்து டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அவங்கள விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்ட பிளானை இங்கே வந்து அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது வந்து அட்லீஸ்ட் இவங்க எடுக்கலை அப்படின்னா கூட அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இப்போது அந்த ஒரு கேமை வந்து பரபரப்பாக்குனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நைட்டு வரையுமே ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏதாவது அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாண்ட்ரா வந்து செம்ம காண்டாக இருக்காங்க. சாண்ட்ரா, சபரி எல்லாருமே. ஸோ பார்க்கலாம் இப்போது ஏதாவது இவங்க அட்லீஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணி இவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க? இந்த பிளானாவது இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.